வெல்கம் டு ஸ்மைல் கிளாஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, யூனிட் 8ல உள்ள பிஆர்சி அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். பிஆர்சினா என்ன? அப்ரிவியேஷன்னா பிளாக் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற அதாவது வட்டார வள மையம் அப்படிங்கிறது. நம்ம வட்டாரங்களுக்குள்ள நம்ம ஒன்றியத்துக்கு உள்ள இருக்க வட்டாரங்கள் அதுல கல்வியை வந்து அவங்க எப்படி ஒருங்கிணைக்கிறாங்க, அந்த கல்வி திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க, கல்வி தொடர்பா ஏதாவது நம்ம டேட்டா அனலைசிஸ் பண்ணணும்னா அதை எப்படி சேவ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒன்றிய அளவுல ஏற்படுத்தப்பட்ட ஒரு சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாப்போம் என்னங்கிறது. இந்தியாவில் அனைவருக்குமே கல்வி திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய நாட்டுல எல்லாருக்குமே வந்து கல்வி திட்டத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி கல்விக்கு அந்த கல்வியோட செயல்பாடுகள் எல்லாத்துலயுமே வட்டார அளவுல வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணணும், ஒருங்கிணைக்கவும். அந்த வட்டாரத்துக்குள்ள ஆசிரியர்களுக்கு வந்து நம்ம பயிற்சியை வந்து அளிக்கணும். கல்வி செயல்பாடு வந்து அந்த வட்டார அளவுல நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்றோமோ அதே மாதிரி அந்த டீச்சர்ஸ்களுக்கும் நம்ம வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அந்த எஜுகேஷன் ரிலேட்டடா உள்ள டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேகரிக்கணும். அந்த புள்ளி விவரங்கள் எல்லாத்தையுமே சேகரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே அனைத்து மாநிலங்களுக்குமே ஒன்றிய அளவுல வந்து ஏற்படுத்த ஒரு சென்டர் அப்படி சொல்றாங்க. அப்ப எல்லா மாநிலங்களுக்குமே வந்து ஒன்றிய அளவுல வந்து ஒரு சென்டர் மாதிரி இதை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பள்ளியோட தரத்த வந்து அதாவது பள்ளியில வந்து அந்த கல்வியோட தரத்த வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட முக்கியமான நோக்கமாவே இருக்கு. அதுக்காகத்தான் இந்த மையத்துல வந்து யாருடைய உதவியோட இந்த அமைப்பை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம், இந்தியா மற்றும் கல்லூரிகள் உள்ளிட்ட பிற கல்வி அமைப்புகளோட இணைந்து இந்த மாதிரி இணைந்து அந்த பள்ளிக்கும் கல்வி தரத்தை வந்து உயர்த்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரோட இந்த மையம் யாரோட இணைந்து செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம், அது மாதிரி இந்தியா மற்றும் கல்லூரிகள் உட்பட்ட அந்த பிற கல்வி அமைப்புகளோட சேர்ந்து தான் உங்க கல்வி தரத்தை வந்து உயர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல செயல்பட்டுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த வட்டார வள மையம் வந்து அந்த பிஆர்சி வந்து சில ஒன்றிய அளவுல வந்து செயல்பாடுகளை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கல்வித்துறையில அறிமுகப்படுத்துறாங்களா நியூ திட்டம்ஸ் ஏதாவது நியூ பாலிசிஸ் இந்த மாதிரி அறிமுகப்படுத்துவாங்களா எஜுகேஷன் ரிலேட்டடா, அது எல்லாத்தையுமே வந்து அந்த புதிய அந்த அணுகுமுறை அந்த அப்ரோச்சை வந்து அதுக்கு தொடர்பான ஆசிரியர்களுக்கு வந்து அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து பயிற்சி வந்து அளிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பள்ளியை வந்து மேற்பார்வை செய்து ஆலோசனைகள் வந்து வழங்குதா, அதாவது ஒரு ப்ரோக்ராம் இங்க நடக்குதுன்னா அந்த ஸ்கூல்ல நடக்குதுன்னா அதை அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது நியூ ஐடியாஸ் இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நியூ ஐடியாஸும் கொடுக்காங்க. அதனால அந்த பள்ளியை வந்து மேற்பார்வை பண்ணி ஆலோசனைகளை வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அனைவருக்கும் கல்வி திட்ட செயல்பாடுகளை வந்து எல்லாருக்குமே கல்வி திட்ட செயல்பாடுகள் வந்து ஒன்றிய அளவுல வந்து அவங்க நடைமுறைப்படுத்துவாங்க. அதாவது மாநிலத்துக்குள்ள இருக்கிற ஒன்றியங்கள் ஒவ்வொரு ஒன்றியங்களுக்கும் அவங்க கல்வி திட்டங்கள் எல்லாத்தையுமே செயல்படுத்துறாங்க, அதை நடைமுறைப்படுத்தவும் செய்யறாங்க. இதுல முக்கியமான நோக்கம் என்னன்னா தகவல்களை சேகரித்து அதாவது டேட்டாவை சேகரிக்கிறாங்க. என்ன டேட்டானா அவங்க ஸ்டூடெண்டோட சேர்க்கை, அதாவது சேர்க்கைனா அட்மிஷன் போடுறது, இடைநிற்றல்னா ஸ்கூல் இந்த டிராப் அவுட்னு சொல்லுவாங்கல்ல, குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போகாம இடையில நின்றுவாங்க, இடைநிற்றல். பள்ளி செல்லா குழந்தைகள் அப்படின்னா ஸ்கூலுக்கே போகாத அந்த மாதிரி ஒரு தேக்கத்துல உள்ள குழந்தைகள், இவங்களை பத்தின கணக்கு எல்லாமே எடுப்பாங்க. இதுதான் அந்த தகவலை வந்து சேகரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த டேட்டாஸ் வந்து இந்த கேட்டகரியில தான் சேவ் ஆயிருக்கு. அதாவது அட்மிஷன் வந்து எந்த அளவுக்கு அந்த ஸ்கூல்ல சேர்க்கை நடந்திருக்கு, எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட் வந்து பாதியிலே டிராப் அவுட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற இடைநிற்றல், ஏன் பள்ளிக்கு அந்த ஏரியால வந்து ஏன் பள்ளியே செல்லாம இருக்காங்க குழந்தைகள் அப்படிங்கிற கணக்கெடுப்பு வந்து இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு மாற்று பள்ளிகளுக்கு கொடுக்கறது, உண்டு உறைவிட பள்ளிகள் கொடுக்கறது, ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு கருத்து வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி பள்ளி தொகுப்பு கருத்தாய்வு மையங்கள் அப்படிங்கிற அந்த சிஆர்சின்னு சொல்றாங்கல்ல, கிளஸ்டர் ரிசோர்ஸ் சென்டர், அந்த மூலமா வந்து ஆசிரியர்களுக்கு வந்து கற்றல் கற்பித்தல், அதாவது கற்றல் கற்பித்தல்னா இப்ப ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நியூவா கத்துக்கிறதோ இல்ல டீச்சர்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த லேர்னர்ஸ் இருக்காங்கல்ல, லேர்னர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அவங்களுக்கு வந்து ஏதாவது நியூ மெத்தட்ஸ் வந்து ஏதாவது நியூ ட்ரிக்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து பயிற்சிகள் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறத. இதுதான் இதனுடைய செயல்பாடுகள், அதாவது பிஆர்சியோட செயல்பாடுகள். முக்கியமா என்னதுன்னா ஒரு ஒன்றியம் இருக்கு, அந்த ஒன்றியத்துக்குள்ள வட்டாரங்கள் இருக்கு, அந்த வட்டாரங்கள் வந்து
குழந்தைங்களுக்கு வந்து எப்படி எஜுகேஷனை வந்து நியூ மெத்தடில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முக்கிய செயல்பாடாகவே இருக்குது. ஏதாவது நியூ பாலிசிஸ் வந்தாலும் டீச்சர்ஸ்களுக்கு அதை எப்படி அப்ரோச் பண்ணி அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறதுங்கிற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி டேட்டாஸ் எல்லாமே சேகரிக்கிறாங்க. அந்த டேட்டாஸில் என்ன இருக்குன்னா குழந்தைகள் எப்போ அட்மிஷன் வந்து எப்படி போடுறாங்களோ அதே மாதிரி அவங்க சேர்க்கை விகிதம் எப்படி இருக்குது, இடைநிற்றல்னா அவங்க எப்படி ட்ராப் அவுட் ஆகுறாங்க, என்ன ரீசனுக்காக ட்ராப் அவுட் ஆகுறாங்க அப்படிங்கிறது, ஏன் குழந்தைங்க பள்ளிக்கே வராமல் இருக்காங்க அப்படிங்கிற அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே சேகரிக்கிறாங்க. அவங்களுக்கு மாற்று பள்ளிகளும் கொடுக்குறாங்க. உண்டு உறைவிட பள்ளினா அவங்க அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி உள்ள ஸ்கூல்ஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் அவங்களுடைய நோக்கமாகவே இருக்குது. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா நம்ம நாட்டில் வந்து கல்வியோட தரத்தை வந்து பள்ளியில் நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு வந்து நிறையா டிப்ஸ் வந்து எப்படி இவங்களை எஜுகேட் பண்ணணும், எஜுகேஷன் பீப்புளை எப்படி கொண்டு வரணும், நல்லா குட் லேர்னராக எப்படி கொண்டு வரணுங்கிறதுக்காக டீச்சர்ஸ்களுக்கும் நிறையா வந்து ட்ரிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க, நிறைய உத்திகள் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் பிஆர்சி பற்றின உள்ள இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. அதே மாதிரி என்னுடைய சேனல்ஸ் பார்க்குற எல்லாருமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனல்ஸில் பார்க்கும்போது என்னுடைய வீடியோஸ் பார்க்கும்போது அதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.